ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்திருக்காங்க. பூர்ணிமா அர்ச்சனாவை பார்த்து நீங்கள் தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் வாயை பொளந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பணப்பெட்டி வெளியில் போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் பணப்பெட்டி யாரும் எடுக்கல. ஏன்னா எல்லாருமே அவங்கள வின்னர்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியுன்ற எண்ணமே போய் எல்லாருமே வின்னர் ஆக போகிறோன்ற நினப்பில் தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் கேட்கலாம் அவங்களோட மனசில் என்ன தான் இருக்குது, அவங்க என்ன தாட் ப்ராசஸில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னார். ஸோ அடுத்த ப்ரோமோவில் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி, எதுக்காக பணப்பொட்டி நீங்கள் யாரும் எடுக்கல? சரி, ஓகே, பணப்பொட்டியை எடுக்கல, ஆனால் இந்த பர்சன் இவங்களுக்கு பதில் பணப்பட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொன்ன உடனே தினேஷா இருக்கட்டும், விஷ்ணு, மணி, இவங்க 3 பேருமே வந்து விசித்ரா பேரை சொன்னாங்க. மாயா வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜயவர்மா என்ன சொன்னார்னா மணி பேரை சொன்னார். மணி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா அவனோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போது தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ப்ரோமோவில் பூர்ணிமா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. பூர்ணிமா உள்ள என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தவொடனே கமல் சாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. பூர்ணிமா ஃபஸ்ட்டு மாயா பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டைட்டில் வின் பண்ணணும், வின் பண்ணி அந்த 50 லட்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரலன்னா அவ்வளோதான், நீங்க உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலான தோணியில மிரட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாயா உடனே ஹேன் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து விசித்ரா கிட்ட வந்தாங்க. விசித்ராவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மட்டும் ஒரு வேளை டைட்டில் வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க எல்லாருக்குமே. ஏன்னா உங்க ஏஜ்ல இருக்கவங்க யாருமே இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததே கிடையாது. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க டைட்டில் வின் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது மணியை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் பணப்பொட்டியை உனக்கு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டேனாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பணப்பொட்டியை எடுக்கிறாங்க அப்படின்னா நான் போய் கண்டிப்பாக முன்னாடியே போய் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாம் லைவில் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைவில் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்தது விஷ்ணு வராரு. விஷ்ணுவை பார்க்குறாங்க. விஷ்ணுவை பார்த்து பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை சும்மாவே திட்டுவாங்க, இப்போ சொல்லவா வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஷ்ணுவை பார்த்து, டே நல்லவனே, நீ எந்த அளவுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்றது இப்போ தெரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது அடுத்ததில் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அர்ச்சனாவை பார்க்குறாங்க. அர்ச்சனாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்றாங்க. டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்ன உடனே அர்ச்சனாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க, அமைதியாக இருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரோமோ முடிஞ்சது. ப்ரோமோ முடிஞ்சோடனே பூர்ணிமா நல்லா ஹாப்பியாக அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அடடே நம்ம பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாமே இப்போ கண்டிப்பாக தோணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் வந்து வெளியிலேருந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்து தான் அர்ச்சனா கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளியில் வந்த உடனே தெரிஞ்சிருக்கு யாருக்கு ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது, யாருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது, யார் மக்கள் மத்தியில் நல்ல வாக்கு செல்வாக்கோடு இருக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே பூர்ணிமா கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நேற்றே அவங்க போயிட்டாங்க வீட்டுக்கு. அவங்க போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ நேற்றே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து நேற்று திரும்ப ஷோவை நைட்டை அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்று ஷோவை திரும்ப அட்டன் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணணும், நீங்கள் வின் பண்ணால் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அர்ச்சனாவை பார்த்து மட்டும்தான் நீங்கள் வின்னர், டைட்டில் வின்னர் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதிலே அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது வந்து கிளியராக எல்லாருக்குமே உள்ளே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தான் கோமாளியாடா பணம் எடுக்காமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.